மாண்புமிகு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தண்ணீரை பெற்ற தொகுதி இந்த தொகுதி மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சீரிய சிந்தையில் ஒதுக்கின்ற திட்டங்களை அந்த எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தருகின்ற வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி மின்சாரத்துறை, குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்றுத்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து கொளத்தூர் தொகுதியில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளை தொடர்ந்து திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் நல்லாசியோடு செய்து வருகின்றது. அந்த வகையில் கொளத்தூர் பகுதியிலே நடைபெற்று வருகின்ற பணிகளை விரைவுபடுத்தவும், தேர்தல் அறிவுக்கு முன்பு, தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு முன்பு எந்தெந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அவைகளை விரைவுபடுத்த உத்தரவிட்டதன் பேரில் இன்றைக்கு சீனிவாச நகர் பகுதியிலே கட்டப்பட்டு வருகின்ற பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்திருக்கின்றோம். அதோடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 84 கடைகள் கட்டப்பட்டிருக்கின்ற வணிக வளாகமான பேப்பர் மில் சாலையிலே அமைந்திருக்கின்ற அந்த திட்டப்பகுதியும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு திறப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் ஒரு மகளிர் உடற்பயிற்சி கூடம், அதேபோல் உணவுப் பொருள் வழங்குகின்ற கடைகள் என்று எவையெல்லாம் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமோ அந்த பணிகளை விரைவுபடுத்துகின்ற சூழலில் இறங்கியிருக்கின்றோம். குறிப்பிட்டு பெருமையாக சொல்ல வேண்டுமென்றால், கொளத்தூர் பகுதியிலே இருக்கின்ற அனைத்து பள்ளிகளையும் மறுகட்டமைப்பு செய்து மாணவ செல்வங்கள் தனியார் பள்ளிக்கு நிகராக படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு பள்ளி, அரசு பள்ளி GKM காலனி தேர்வில் மாத்திரம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வரலாறு காணாத அளவிற்கு 130 கிலோவாட் துணை மின் நிலையம் என்றாலும் சரி, சிறுவர்கள் விளையாட்டு பூங்காக்கள் என்றாலும் சரி, குளங்கள் செப்பனிடுகின்ற பணி என்றாலும் சரி, குடிசை மாற்று வாரியம், வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்படுகின்ற வீடுகள் என்றாலும் சரி, மக்களுடைய தேவைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் சீராக செல்வதற்குண்டான பணிகள் என்றாலும் சரி, தடையில்லா மின்சாரம் என்றாலும் சரி, கொளத்தூர் தொகுதியிலே பாதுகாப்போடு மக்கள் வசிப்பதற்குண்டான சூழல் உருவாக வேண்டும் என்றாலும் சரி, சீரான சாலைகள், சீரான மின்சார வசதி போன்ற அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்த்து நிறைவேற்றி வருகின்றார். இந்த தொகுதியை பொறுத்தளவில் தண்ணீரை பெற்ற தொகுதியாக வெகு விரைவில் மாறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 2.0வில் அனைத்தும் 4 கால் பாய்ச்சல் தான் சென்று கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் 8 கால் பாய்ச்சல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாய்ச்சலின் வேகத்தின் காற்றை கூட பின்னால் வருகின்ற எதிர்க்கட்சிகள் பிடிக்க முடியாது என்பது இந்த தேர்தலில் வெற்றி உறுதிப்படுத்தும். தமிழிசையம்மா நிறைய நாள் ஊரில் இல்லாமல் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தானாலாம் எடுக்கலை. இவங்க அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் எழுத போய் தானே போய் அழிக்கிறதுக்கு போகிறாங்க. அதை கையில் எடுத்து முதல்வர் ட்வீட்டு போடுறாரு. நாங்களாக எதையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மக்கள் மனதில் எங்கள் முதல்வர் வீற்றிருக்கின்றார். மக்களோடு மக்களாக இருக்கின்ற நாங்கள் எதையும் தேவையில்லாத ஒரு பொருளை கையில் எடுத்து விளம்பரம் தேடுகின்ற அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கே இந்த தமிழ்நாட்டுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இருப்பை காட்டிக்கின்றதுக்காக இது மாதிரி ஒரு எதிர்வார்த்தை வைக்கிறாரு. இதுக்கு நம்ம எதிர்வாதம் பண்ணோம்னா உடனே அவருக்கு ஒரு விளம்பரம் போய் சேருது. இது தவிர்த்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள ஏதாவது செய்திருக்கின்றாரா? எந்த வகையிலாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? வருகின்ற போதே பாரதிய ஜனதாவில் பதவியோடு வந்தவர், வருகின்ற போதே பாரதிய ஜனதாவிற்கு வருகின்ற பொழுதே பதவி சுகத்தை அனுபவித்தவர். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்தவரா, புரிந்தவரா? அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு கண்டிப்பாக தொடரும். தேர்தல் நாம் என்ன சொல்கிறோம் அதுக்குட்பட்டு நிச்சயமாக திட்டங்கள் தொடரும். இது தெரிந்து செய்கின்ற பணி ஒருபுறம் என்றாலும், கண்ணுக்கு தெரியாமல் தினந்தோறும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள், தோழர்கள் அனுதினமும் மக்களுக்கு நற்பணிகளை ஆற்றி கொண்டு வருகின்றோம். நேற்றைக்கு கூட துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 171 கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்திற்குண்டான அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு பொருளாதார ரீதியாகவும்
பிரசவத்திற்கு பிறகு பயன்படுத்த வேண்டிய பொருட்களையும் நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, கொளத்தூர் தொகுதியில் மாத்திரம் 10,000 சுமங்கலி பெண்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 8,500 பேர் இதுவரையில் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையை நடத்தி முடித்திருக்கின்றோம். இப்படி ஆட்சி அதிகாரம் செய்கின்ற பணிகள் மக்களுக்கு ஒரு புறம் என்றாலும், ஆட்சி அதிகாரத்தில் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் சார்பில் செய்கின்ற மக்கள் பணிகளும் அரசாங்கத்தோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு மக்கள் பணிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்து செய்து கொண்டு வருகின்றது.